டஸ்ட் அலர்ஜி ப்ராப்ளம் இருந்தது. நாளடைவில அது சைனஸாவும் கன்வெர்ட் ஆக ஆரம்பிச்சது. இந்த ப்ராப்ளம் எனக்கு எப்படி இருக்கும்னா, 24 ஹவர்ஸும் ரன்னிங் நோஸாவே இருக்கும். ஹெவி ஹெட்டேக் இருக்கும். நைட்டு தூங்கும்போது கூட நிம்மதியா தூங்க முடியாது. கையில கர்ச்சீப் வச்சு தான் தூங்கவும் செய்வேன். அது மட்டும் கிடையாது. காலையில எழுந்திரிச்சதுலேருந்து நைட்டு தூங்குற வரைக்குமே அடுக்கு தும்மல் மாரி தும்மல் வந்துட்டே இருக்கும். ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஒரு 100 தும்மல் வரைக்கும் வரும். ஸோ, என்னுடைய ப்ராப்ளம் எந்த அளவுக்கு நான் ஃபேஸ் பண்ணியிருப்பேன்னு உங்களுக்கு புரியும்னு நெனைக்கிறேன். இதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம்னு நான் டாக்டர் கன்சல்ட் பண்ணும்போது, டெய்லியுமே ஒரு டேப்லெட் யூஸ் பண்ணலாம். ஸோ, அந்த டேப்லெட்ன்றது உங்களுக்கு டெம்பரவரியா தான். யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஜஸ்ட் அந்த ப்ராப்ளம் அன்னைக்கு உங்களுக்கு நல்லாயிருக்கும். மறுநாளைக்கு இந்த ப்ராப்ளம் சேம் அதே மாரி தான் இருக்கும்னு சொன்னாங்க. நானும் அந்த டேப்லெட்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன். சேம் எனக்கு அதே மாரி தான் இருந்தது. ஸோ, மறுபடியும் இன்னொரு வாட்டி டாக்டர் கிட்ட ரீகன்சல்ட் பண்ணேன். என்னால முடியல டாக்டர். இதுக்கு வேற ஏதாச்சும் வழி இருந்தா சொல்லுங்க அப்படின்னு நான் கேட்கும்போது, அவங்க எனக்கு சர்ஜரின்றது சஜெஸ்ட் பண்ணாங்க. ஆனா சர்ஜரி பண்ணாலுமே 100% கியூர் ஆகுமானா கேரண்டி கிடையாது. 50% கேரண்டி. ஏன்னா இந்த ப்ராப்ளம் மறுபடியும் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகம்ன்ற மாரி சொன்னாங்க. என்னடா டாக்டர் இப்படி சொல்றாங்களே அப்படின்ட்டு நான் YouTubeல, Googleலலாம் கூட நெறைய சர்ச் பண்ண ஆரம்பிச்சேன். ஸோ இதுலலாம் கூட சைனஸ்க்கு அலோபதியில கரெக்டான ட்ரீட்மெண்ட் கிடையாதுன்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அந்த டைம்ல தான் எனக்கு வெஸ்டேஜோட ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருந்தது. வெஸ்டேஜ்ல வந்து நான் ஜஸ்ட் ஒரு பார்ட் டைமா ஒரு அடிஷனல் இன்கம்க்காக தான் நான் ஜாயின் பண்ணியிருந்தேன். ஆனா, ஜாயின் பண்ணதுக்கப்புறமா தெரிஞ்சது, வெஸ்டேஜில எல்லா விதமான ஹெல்த் இஷ்யூஸ்க்குமே தேவையான சப்ளிமெண்ட்ஸ் இருக்குன்ட்டு. ஸோ, என்னோட அப்ளைன் கிட்ட சைனஸ்க்காக ஏதாச்சும் சப்ளிமெண்ட்ஸ் இருக்கான்னு நான் கேட்கும்போது, எனக்கு ஸ்க்ரீன்ல தெரியக்கூடிய இந்த சப்ளிமெண்ட்ஸ்ன்றது எனக்கு சஜெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. நான் வாங்கி ரெகுலரா யூஸ் பண்ணேன். 3 மந்த்தா நான் யூஸ் பண்ணும்போது, டாக்டர் சர்ஜரி பண்ணணும். சர்ஜரி பண்ணாலுமே 50% தான் கேரண்டின்னு சொன்ன ஒரு ப்ராப்ளத்துக்கு 3 மந்த்தா கன்டினியூவா நான் யூஸ் பண்ணும்போது 100% எனக்கு கியூர் ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ, இந்த இடத்துல வெஸ்டேஜ்க்கு நான் ஒரு பெரிய தேங்க்ஸ்ன்றத நான் சொல்லணும். அதோட இன்னொரு விஷயம் நான் ஷேர் பண்ணணும். என்னன்னா, எனக்கு சிவியரா இந்த அளவுக்கு ப்ராப்ளம் இருந்தாலுமே, என்னுடைய ஃபர்ஸ்ட் மந்த் பர்ச்சேஸில இந்த சப்ளிமெண்ட்ஸ் நான் வாங்கவே இல்ல. ஏன்னா, சப்ளிமெண்ட்ஸ்க்கான ஒரு அவேர்னஸ் எனக்கு அப்ப கிடையாது. என்னுடைய அப்ளையன்ஸ் சப்ளிமெண்ட்ஸ் எனக்கு சஜெஸ்ட் பண்ணிட்டாங்க. ரெகுலரா யூஸ் பண்ணணும்னு சொன்னாங்க. ஆனா, அந்த அவேர்னஸ் எனக்கு கிடையாதுன்றனால, நான் இப்பவே சைனஸ் ப்ராப்ளத்தினால ரொம்பவே அவஸ்தைப்பட்டுட்டு இருக்கோம். இது வாங்கி இது மூலியமா வேற ஏதாச்சும் சைட் எஃபெக்ட் வந்தா என்ன பண்றது? அப்படின்ற மாரி ஒரு தயக்கத்திலேயே நான் இந்த சப்ளிமெண்ட்ஸ் நான் வாங்கவே இல்ல. ஜஸ்ட் பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்காக ஹோம் நீடட் வீட்டுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ் மட்டும் தான் நான் வாங்கிக்கிட்டேன். ஆனா, அந்த ப்ராடக்ட்ஸ் தான் எனக்கு இந்த சப்ளிமெண்ட்ஸ் வாங்குறதுக்கு ஒரு தூண்டுகோலா இருந்தது. என்னன்னா, வீட்டுக்கு தேவையான பொருட்களையே இந்த அளவுக்கு குவாலிட்டின்றத மெயின்டெயின் பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்போது ஹெல்த் இஷ்யூஸ்க்காக யூஸ் பண்ணுற இந்த சப்ளிமெண்ட்ஸ் எந்த அளவுக்கு குவாலிட்டி இருக்கும் அப்படின்ற மாரி யோசிக்க ஆரம்பித்தேன். சரி சப்ளிமெண்ட்ஸ் வாங்கி யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாரி சப்ளிமெண்ட்ஸ் வாங்கினேன். வாங்கி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். 10 டேஸ் ஆயிடுச்சு, 15 டேஸ் ஆயிடுச்சு, 20 டேஸ் ஆயிடுச்சு. 20 டேஸ் ஆனாலுமே எனக்கு எந்த விதமான ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுமே எனக்கு தெரியல. என்னடா 20 டேஸ் ஆச்சும் கொஞ்சம் கூட நமக்கு குறையலையே அப்படின்ற மாரி யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். வீட்லயுமே என்ன நெறைய திட்டினாங்க. கண்ட கண்ட டேப்லெட்ஸ்லாம் வாங்கின்னு வந்து யூஸ் பண்ணுறீங்க. உங்களுக்கு கொஞ்சமானா குறைஞ்சிருக்கா? அப்படின்ற மாரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா நான் இத பத்தி அப்ளைன் கிட்ட நான் டிஸ்கஸ் பண்ணவே இல்ல. ஸோ டீம்ல மீட்டிங் ரெகுலரா அட்டெண்ட் பண்ணும்போது எனக்கு புரிஞ்ச விஷயம் சப்ளிமெண்ட்ஸ்ன்றது மெடிசின்ஸ் கிடையாது. இது ஒரு துணை உணவு. இது வந்து ரெகுலரா நாம யூஸ் பண்ணா தான் அதுக்கான ரிசல்ட் கிடைக்கும். இந்த சப்ளிமெண்ட்ஸ் யூஸ் பண்ணும்போது தான் நம்மளுடைய பிளட்ல இது கொஞ்சம் கொஞ்சமா ஊறி நமக்கு பர்மனென்ட்டான ஒரு ரிசல்ட்ன்றது குடுக்கும்ன்றது எனக்கு புரிஞ்சது. ஸோ இந்த சப்ளிமெண்ட்ஸ் நான் அடுத்து ரெகுலரா யூஸ் பண்ண ஆரம்பிச்சேன். 20 டேஸ் வரைக்கும் எந்த விதமான ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் தெரியாம இருந்த எனக்கு 30 டேஸ் யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு 50% வரைக்கும் எனக்கு கியூர் ஆக ஆரம்பிச்சது. ஸோ அந்த சிம்ப்டம்ஸ் எனக்கு நல்லாவே எனக்கு ஃபீல் பண்ண முடிஞ்சது. ஸோ அதுக்கப்புறமா எனக்கு ஒரு நல்ல கான்ஃபிடென்ட்ன்றது வந்தது. ஸோ நாம 2ண்ட் மந்த், 3rd மந்த் ரெகுலரா யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கன்டினியூவா 3 மந்த்ஸா நான் யூஸ் பண்ணேன். 3 மந்த் யூஸ் பண்ணி கம்ப்ளீட் பண்ணும்போது எனக்கு டாக்டர் சர்ஜரி பண்ணணும். அதுவுமே 50% கேரண்டின்னு சொன்ன இந்த ப்ராப்ளத்துக்கு 3 மந்த்ஸ் ரெகுலரா யூஸ் பண்ணும்போது 100% எனக்கு கியூர் ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நான் இது எதுக்காக நான் ஷேர் பண்ணுறேன்னா, வெஸ்டீஜில எல்லா விதமான ஹெல்த் இஷ்யூஸ்க்குமே தேவையான சப்ளிமெண்ட்ஸ்ன்றது இருக்குது. ஸோ இந்த சப்ளிமெண்ட்ஸ் வாங்கி யூஸ் பண்ண தயங்காதீங்க. தேங்க் யூ. விஷ் யூ வெல்.